ஹாய் மக்களே, இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை ரவை உப்புமா, கிச்சடி, பிரியாணி இப்படி எதனா நீங்க ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலா நீங்க பேர் வைங்க. நான் இப்போதைக்கு ரெசிபி எப்படின்னு சொல்லி தரேன். ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். வெயிட் லாஸ் பண்றவங்களா இருந்தா ஜஸ்ட் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்டா இருந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் எண்ணெய் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, பக்காவா இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொடிப்படியா நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கேப்ல சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு முக்கியமா ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு தக்காளியை நல்ல பொடிப்படியா நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நல்லா வதக்கி கொடுக்கும் போதே உப்பு சேர்த்துருங்க. உப்பு வந்து தக்காளியோட சேர்ந்து வதங்கும் போது உங்களுக்கு வேகமா டைம் சேவ் ஆகி வதங்கிடும். இது நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சிருந்தேன். என் பையனுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டுருக்கேன். பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும். ஏன்னா இதுல நிறைய வெஜ்ஜிஸ் சேர்த்திருக்கோம். எந்த வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்களோ அது எல்லாமே இதுல நம்ம ஒளிச்சு வச்சு கொடுத்துடலாம். ஸோ அதனால மெயினா இந்த டிஷ்ஷுக்கு வந்து நிறைய வெஜ்ஜிஸ் சேர்க்கலாம். எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து நான் முளைக்கட்டின பாசிப்பயிறு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம், பீன்ஸ், முளைக்கட்டின பாசிப்பயிறு, இந்த மெயினா இந்த 3 ஐட்டம் போட்டிருக்கோம். பாசிப்பயிறு இதுல உள்ள சேர்த்தோன்றதே தெரியாது, ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வீட்லயே முளைக்கட்டுற பாசிப்பயிறு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா தானியங்களும் எப்படி முளைக்கட்டுறதுன்னா அடுத்த வீடியோவா வரப்போகுது. ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்மளுடைய அத்தன்டிக் ரெசிபியா இருக்கட்டும், ஃபாரின் ரெசிபிஸா இருக்கட்டும், அகைன் அண்ட் அகைன் போஸ்ட் பண்ணுவேன், பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. எல்லா காயும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு லைட்டா மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் வீட்டில் ரெடி பண்ண ரா மிளகாத்தூள், குழம்பு தூள் தேவையில்லை, ரா மிளகாத்தூளே இந்த இதுக்கு சரியா இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதையே நல்லா வதக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து நான் 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1:2 வழக்கம் போல் அந்த காம்பினேஷன் தான். இப்போ நான் போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடமிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். குடமிளகா, முளைக்கட்டின பாசிப்பயிறு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுத்துடலாம். இதில் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோனே தெரியாது, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். விரும்பி சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் காலியாக வந்துடும். வீட்டில் செஞ்சிங்கனாலும் அடம் பிடிக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ 1:2 ரேஷியோவில் நம்ம வழக்கம் போல் இந்த அரிசிக்கு சேர்க்குற மாதிரி இதுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல குழைவாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதான். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பார்த்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சலசலன்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவை இந்த மாதிரி வழக்கம் போல் குடிக்கிற காஃபி கிளாஸில் 1 கிளாஸ் அளவு அளந்து எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு 2 பேர்லேருந்து 3 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்காக இருந்தால் 3 பேர் சாப்பிடலாம், இல்லாட்டி 2 பேருக்கு சரியாக இருக்கும். சிம்பிளாக இதுக்கு கூட மேட்ச் பண்ணுறதுக்கு குருமா, தொக்கு எதுவுமே தேவையில்லைங்க, ரைத்தாவே போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சு ரவை வந்து நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி கொடுத்து மறுபடியும் அகெயின் ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. எடுத்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா உதிரியாக இருக்கும். இதில் நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கோம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சேர்த்துருக்கோம், பீன்ஸ் சேர்த்துருக்கோம், முளைக்கட்டின பாசிப்பயிறு சேர்த்துருக்கோம், குடமிளகா சேர்த்துருக்கோம். ஸோ எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு கா சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்து அதை புழிஞ்சு ஜஸ்ட் சேர்த்துட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இது அதிகபட்சம் நம்ம செய்யறதுக்கே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ஃபைனலாக நம்ம டிஃபன் பாக்ஸ் கொண்டு போயிடலாம். அவ்வளோதான் இதுக்கு எடுக்கிற டைம். மார்னிங்கில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லைனாலும் நீங்கள் நைட்டில் டின்னர் ரெசிபியாகவும் இதை ட்ரை பண்ணலாம். ஆயில் கம்மியாக குறைச்சி நீங்கள் டின்னர் ரெசிபியாக ட்ரை பண்ணிங்கனாலுமே நம்மளுடைய ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு டயட் ரெசிபின்னே தெரியாது, அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஃபைனல் ஸ்டேஜ். மூடி வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஈரம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு மூடி வச்சுட்டு நான் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நானும் பிளேட்டிங் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி ப்ரெசன்டபுளாக பிளேட்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் இருக்கிற ஒரு ஃபீலோடு கொடுக்கணும். ஏன்னா நம்ம இதில் நிறைய லோடட் வெஜ்ஜீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. உங்ககிட்ட இந்த வெஜ்ஜீஸ் மட்டும்தான் சேர்க்கணும்னு எந்த அவசியம் இல்லைங்க. கேரட் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனலாக. இதே மாதிரி வேறு முளைக்கட்டின பயிர்கள் ஏதாச்சும் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் மஷ்ரூம் வந்து பேசிக் டேஸ்ட், இல்லாட்டி நம்ம சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட இருக்கோ அந்த அவைலபிள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ரைத்தா பேர் பண்ணாலே போதும். ரைத்தாக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இது மட்டுமே இல்லை, நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வச்சுனாலும் நம்ம ரைத்தா பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இப்போலேருந்தே நம்ம வெஜ்ஜீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு சாப்பிட்டாலுமே கூடவே இந்த வெஜ்ஜீஸ் கொடுக்கும்போது
ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ எல்லா மம்மிஸும் இது மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. என் சைட்லேருந்து நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அவ்வளோதான். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.